ஜியானாட்ட இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்னாச்சு? அவ அப்பா தான் எனக்கு ப்ராப்ளம். அதாவது ஜியானாவை தவிர எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க அப்பா ரியாக்ட் பண்றாரு. ஜியானாக்கு மட்டும் அப்படியே வாய பார்த்துனே இருக்காரு. இது என்ன? இது எப்படி இந்த ஃபாதரை புரிஞ்சிக்கவே முடியல என்னால. எப்படி நீங்க பண்ண முடியும்? அது ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் நம்ம பிள்ளையை கொடைக்கானல் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆகும். அந்த ஒரு டென்ஷன்ல இருக்கீங்களா சார்? அவங்க புள்ளன்னு வரும்போது இன்னும் கேர் எடுத்து பாக்குறாரு. சரியா பண்ணிட்டுமே, என் பிள்ளை கரெக்டா பாடிடணுமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்காதா ஒரு தந்தைக்கு? அதனால இப்ப ஒண்ணும் இல்ல. இன்றைக்கு தமிழக முதல்வராகக்கூடிய விஜய் சார் இருக்காருன்னு வச்சுக்க, அவர் டான்ஸை பார்த்தேன்னு வச்சுக்க, நான் பின்னி பெடல் எடுப்பேன், அப்படியே கைத்தட்டி ரசிச்சுட்டு இருப்பேன். அவரை பத்தி பேசணுமா, நான் வந்து புலி அத்தனை புலின்னு படன்னு பேசுவேன். தட் இஸ் டிஃப்ரென்ஸ். அஜித் தலையோட பாட்டு பார்க்குற ரசிக்கிறேன்னா ரசிப்பேன். ஆனால் அதே என் பையன் பண்ணும்போது ஒரு பண்ண ரசிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எப்படி பண்ணுவானோ, அப்படி நினைப்பானோ, இப்படி டான்ஸ் ஆடுவானோ, பெத்த தகப்பன பிறந்துட்டா அது ஒரு கஷ்டம். அந்த பிள்ளைங்க படிக்குதுன்னா இவங்களால படிக்க முடிஞ்சா படிச்சு அப்படியே எழுதிட்டு வந்துருவாங்க எக்ஸாமு. அதான் அப்பா அம்மா. அது இந்த உலகத்துல தாய் தந்தை மாதிரி ஒரு படைப்பே கிடையாது. அவ்வளவுதான்.